அனைவருக்கும் வணக்கம். yield and profile context for 12th December trade preparation. ஸோ கான்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ஸை ரெகுலராக நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ட்ரேட் ப்ரிப்பரேஷன் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ வில் சி ஆன் வாட் வி டிஸ்கஸ்ட் எஸ்டர்டே. ஸோ எஸ்டர்டே நம்ம என்னங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? ஆஸ் பர் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் பிரகாரம் நம்மளுக்கு என்ன பிளானிங் தெரிஞ்சுது. மார்க்கெட் ரேஞ்சுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுதுன்ட்டு தெரிஞ்சு போச்சு. தென் ஃபைனலாக நிஃப்டியோடைய லெவல்ஸ் வந்து டெஃபினட்டாக இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த பர்டிகுலர் பேலன்ஸ், இந்த ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணோன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இனிஷியேட்டிவ் பையிங் தேவைப்படணும்னு சொன்னோம், அது கிடைக்கவே இல்லை. புரியுதுங்களா? அப்போ இதுக்கு நடுவுலேயே நமக்கு ஒரு பேலன்ஸ் ப்ரொஃபைலில் இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு. பர்ஃபெக்ட்டுங்களா? ஸோ இன்னும் நிறைய கான்செப்ட் அண்ட் தியரிஸ்லாம் இருக்குது. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இட்ஸ் அ கண்டினியூஸ் லேர்னிங். ஓகே, இப்போது பேங்க் நிஃப்டியும் நேற்று நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, இந்த பர்டிகுலர் இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு டி ப்ரொஃபைல் மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபில் இந்த டிக்கு மேலே எனக்கு அக்செப்டன்ஸ் வேணும். ஐ மீன் அக்செப்ட் மீன்ஸ் எனக்கு இங்கேருந்து ஓப்பன் ஆகி மார்க்கெட் கேப் அப்லாம் ஓப்பன் ஆகல, ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? இதுக்கு மேலே இனிஷியேட்டிவ் பையிங்கு வரவே இல்லை. ஓகேங்களா? ஓகே, அப்படி இல்லைன்னா மேபி இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இனிஷியேட்டிவ் செல்லிங்காவது கொடுக்குதான்னு பாருங்கன்னு. இனிஷியேட்டிவ் செல்லிங்கே கொடுக்கல. அழகாக சூப்பர்பாக வெல் பேலன்ஸ்டு ப்ரொஃபைலாக இன்றைக்கி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண போகிறோம், கவனிங்க. ஓகே, ஸோ சொல்லிட்டே இருக்கிறோம். இது லைஃப் எல்லாமே நமக்கு இருக்குது. பர்ஃபெக்டாக கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் அதை சீக்கிரமாக லேர்னிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் ப்ரிப்பரேஷன் போகலாம். உங்களுக்கு தேவையான லேர்னிங் வந்து இங்கே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமாக இந்த கான்டெக்ஸ்ட் ட்ரைனிங் பற்றி சொல்லியிருப்போம், அதை கொஞ்சம் பாருங்கள். இந்த லேர்னிங்லாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கவங்க தயவுசெய்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க சீக்கிரமாக. அப்போ தான் அந்த கான்டெக்ட் நல்லாவே புரியும். முக்கியமாக இந்த கான்டெக்ட் ட்ரைனிங் வித் 31 அக்டோபர் எக்ஸாம்பிளாக இங்கே இருக்கும். இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுங்கள், பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கான்டெக்ட் நல்லா புரிய ஆரம்பிக்கும். இந்த பேசிக்காக இந்த மார்க்கெட் படிச்சுட்டு அந்த கான்டெக்ட் பார்த்தாலே ஓரளவுக்கு மார்க்கெட்டை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சிஸ்டம் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் உங்களுக்கு அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கும்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். இல்லை இதையும் தாண்டி எங்களுக்கு வந்து அட்வான்ஸ் லேர்னிங்காக தேவைப்படுது, நாங்கள் இதில் அட்வான்ஸாக வரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் வித் அஸ். ஓகேங்களா? ஸோ நாங்கள் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியணுன்றவங்க டெலகிராம் சேனலில் இருக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக் டாப்பிக்கில் போய் பாருங்கள், ஃபீட்பேக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே டெஸ்டிமோனியல்ஸ்க்கு விருப்பப்பட்டு கொடுத்தவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கும், இதே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நவ் கான்டெக்ஸ்ட் ஃபார் 12th December. ஓகே, ஃபஸ்ட்டு மந்த்லி ப்ரொஃபைல். ஸோ மந்த்லி ப்ரொஃபைலில் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதான், ஃபர்தராக ஒன்றும் பெருசாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்காது. இன்னும் அக்டோபர் மந்த் ப்ரொஃபைலுக்கு மேலே மார்க்கெட்டு இனிஷியேட்டிவ் கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கவே கிடையாது. ஸோ தலையை தூக்குது உள்ள ஓடி வந்தது, தலையை தூக்குது உள்ள ஓடி வந்தது, அவ்வளோதான். இதான் பண்ணிகிட்ருக்கு இல்லை, போயிட்டு உள்ளது வந்திருக்கு மல்டிபிள் டைம். ஸோ பார்ப்போம் இந்த இனிஷியேட்டிவ் இன்றைக்கி எவ்வளோ கொடுத்தாங்கன்னா ஓகே ரேலி, இல்லைனா மார்க்கெட் கரெக்ஷன் போகும்னு சொல்லி ஒன்றும் ஒழுங்காக மேலே போய் இல்லைனா கரெக்ஷன் போகும்னு சொல்ல வேண்டியது. அட்லீஸ்ட் கரெக்ஷன் வந்தாலும் இங்கேருந்து என்னங்க 53,500 50,500 பாயிண்ட்ஸ் நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இல்லை. இந்த 3 டேயோடைய பேலன்ஸை நீ கீழே கன்ஃபார்ம் பண்ணால் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி இதை எடுத்துக்கலாம். ஒழுங்காக இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீ போகிற அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று பண்ணு. இங்கேயே 1 2 3 4 5 6 7 நாளாக உட்காந்துருக்கு, பார்த்துக்கலாம். ஓகே, நிஃப்டியும் அதே தான் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு ப்ராப்பராக அந்த 25,000 அவங்க ஏம் வந்து ஒன்றும் கலையிற மாதிரி தெரியல. அதை அடிச்சுட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பைக் ஒன்று தேவைப்படுது. ஆல்மோஸ்ட் நியர் போனாங்க. ஒரு இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் தேவைப்படுது. அவங்க ஸ்பைக் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா தென் இந்த பர்டிகுலர் ரேலி வந்து எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் மார்க்கெட் ஃபர்தர் கன்சல்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டில் வந்து லாஸ்ட் மந்த் நவம்பர் ப்ரொஃபைலுக்கு மேலே ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை, மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, அவ்வளோதான் மந்த்லியில் தெரியுது. வீக்லி ப்ரொஃபைலில் பார்க்கும்போது
போன வாரம் வந்து கொஞ்சம் புவர் ஸ்ட்ரக்சர், ஆனால் கொஞ்சம் அங்கங்கே நல்ல பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓரளவுக்கு ஹை ஹை வேல்யூ ஹை வேல்யூ ஏரியாலாம் இருக்குது. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டியில் ஹை வேல்யூ ஏரியா இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த ஹை வேல்யூ ஏரியாலாம் உங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஆக்ட் ஆகுங்க. 53,200 அந்த ரேஞ்ச், அதான் 53,000லேருந்து 54,000 பாயிண்ட்ஸ்குள்ள தான் மார்க்கெட் இருக்குது. அதுதான் இங்கே தெளிவாக வருது. வீக்லி ப்ரொஃபைலில் பார்க்கும்போதும் நிஃப்டிலேயே உங்களுக்கு வந்து ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் உங்களுக்கு வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா இருக்குது. 2 ஹை வேல்யூ ஏரியாவுக்கு நடுவில் தான் இப்போ கரண்ட் வீக்கோட ப்ரொஃபைல் வந்து உக்காண்டிருக்கு. என்ன டிஸ்கஸ் பண்ணும்போது நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்குது. எக்ஸ்பைரியில் என்ன நமக்கு கிளாரிஃபை பண்ண போகிறாங்க அப்படின்றத நமக்கு ஒரு நாளைக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஓப்பன் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கொஞ்சம் ஆப்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ப்ரொஃபைல். ஸோ டெய்லி ப்ரொஃபைலில் நீங்கள் முக்கியமாக 2-3 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 2-3 விஷயம் நம்ம வந்து பார்க்கலான்னு இருக்கோம் டெய்லி ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும். அப்போது டெய்லி ப்ரொஃபைல் அண்ட் வீக்லி ப்ரொஃபைல் இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராகவே பார்த்துட்டு தான் இருக்கோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. ஓகே ஓகே, இப்போ டெய்லி ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம காம்போசிட் ப்ரொஃபைலை பார்க்கலாம். ஆனால் காம்போசிட் ப்ரொஃபைல் நம்ம பார்க்கறது இல்லை. அது நம்ம இன்ட்ராடே பண்ணுறவங்க ரொம்ப க்ளோஸாக தான் பார்த்துட்டு இருப்பீங்க. கொஞ்சம் காம்போசிட் ப்ரொஃபைல் இந்த இருந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேமா சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ அதோட இதுவாக வந்து நாங்கள் இந்த இது ஆட் பண்ணுறோம். ஸோ காம்போசிட் ப்ரொஃபைல். ஓகே, உங்களுக்கு வந்து பீட்டர் ஸ்டேட்லிமருடைய 4 ஸ்டெப்ஸ் தெரியும். மார்க்கெட் வந்து டைரக்ஷனில் போகும், தென் ஆப்போசிட் ஆக்ஷன் வரும். ஸோ ஆப்போசிட் ஆக்ஷனுக்கு அப்புறம் பேலன்ஸ் பண்ணும். பேலன்ஸ்லேருந்து எதர் ட்ரெண்டு கண்டினியூ ஆர் ரிவர்சல் வரும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ இந்த கான்செப்ட் பிரகாரம் மார்க்கெட் இங்கேருந்து ரேலி வந்தாச்சு. ரேலிலேருந்து கொஞ்சம் ரிவர்சல், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டெவலப்மெண்ட் பண்ணாச்சு. சிமிலர் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ரெண்டுத்தையுமே அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் நடந்துச்சு. இப்போ இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் நடக்கும்போது உங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் 3 ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் 1 உங்களுக்கு எப்படின்னா ஒரு 2 நாள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு லிமிட் கிடைக்கும். அப்போது நம்மளுடைய மேக்ஸிமம் நம்மளுடைய பீரியட் என்னங்க 10 தானே. நம்மளுடைய பிபிஓசியாக கூட வந்தாலும் 10 + 10 அப்படின்னா கூட ஒரு 20 டிபிஓ வரைக்கும் வரும். இந்த டிபிஓ வருதுல இது மாதிரி இது 20 டிபிஓ வரும். ஓகே, அப்போ வந்து என்ன சொல்லுவோம்னா இது வந்து ஒரு லிமிட்டடாக இங்கேருந்து மார்க்கெட் போயிட்டு என்ன பண்ணியிருக்கு 2 நாள் இப்படி ஹால்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, கொஞ்சம் ஒரு இன்வென்ட்ரி மாதிரி இருக்குன்னா இங்கேருந்து என்னங்க பண்ணும் ஃபர்தராக மார்க்கெட் ரேலி ஆக சான்சஸ் இருக்குது. ஸ்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, மொமெண்டம் இருக்குது. அப்போ கொஞ்சம் ஸ்லைட்டாக லிமிட் ஆயிருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த மாதிரி லிமிட்டா இருக்கு. லிமிட்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும், ப்ராப்பரா மார்க்கெட்டு இது போயிடணும். இப்போ வந்து அது வந்து ஒரு பேலன்ஸ் மாதிரி மார்க்கெட் ஒரு இம்பேலன்ஸ்ல போயிட்டு ஒரு 2 நாள் இப்படி பேலன்ஸ் ஆகிற மாதிரி அங்கேருந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 7 டிபி இருக்கு. இன்னொரு நாள் இப்படி இங்கே பேலன்ஸ் ஆச்சுன்னா என்னங்க 20 டிபி வரும். ஓகே, அந்த மாதிரி தான் அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா, நார்மல் லிமிட்டா இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு லிமிட் ரேஞ்ச் ஒரு 20 டிபிஓ பிலோ 20 டிபிஓ லெவலில் அது இருக்கும். ஓகேங்களா, அப்போ அங்கேருந்து மார்க்கெட்டு 2 நாள் கன்சால்டேட் பண்ணி போயிடணும். அப்படி போகாமல் அங்கேயே நின்றுட்டு இருக்கு அப்படின்னா என்ன உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு 2-3 நாள் வந்து அப்படியே கொஞ்சம் மேலே பேக் டு பேக் பிபிஓசி மாதிரி இப்படி வச்சுருக்கோம். அப்படி பேக் பிபிஓசி வைக்கும்போது என்ன ஆகுது உங்களுக்கு அகைன் வந்து ஒரு 30 டிபிஓவோ இல்லை அதுக்கு குறைவாவோ உங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ்டு பெல்கோ வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆயிடுது. பேலன்ஸ்டு பெல்கோ கிரியேட் ஆகும்போது அது வந்து ஒரு நார்மலான ஒரு பெல்கோவாக நம்ம சொல்லுவோம். இட்ஸ் அ நார்மல் கர்வ். ஓகே, நார்மல் கர்வ். அப்போ நார்மல் கர்வ்ல இருந்து உங்களுக்கு என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு நார்மல் கர்வ்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு நார்மல் கர்வ் அப்படின்னா இந்த நார்மல் கர்வ்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணணும், ஒழுங்கா ட்ரெண்ட் ஆகி போயிடணும். ஏன்னா இங்கேருந்து நீ வந்திருக்கிற ஒரு 2-3 நாள் ஹால்ட் ஆயிட்ட, ஒழுங்கா வந்துட்ட, ஒரு 30 பீரியடா இங்கேயே சுத்திட்டு வந்துட்டு இருக்க, ஒழுங்கா ட்ரெண்ட் ஆகி போயிடு அப்படின்னு அது போயிடணும். அப்படி போகாம உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அப்படி போற மாதிரி போயிட்டு ஒரு ஜெர்க் கொடுத்துட்டு வந்தானா அப்ப என்னங்க ஓஆர் டாப் சொல்லுவோம், ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் சொல்லுவோம். சம் ரிஜெக்ஷன்ல அது எக்ஸாக்டா அந்த வேல்யூ ஏரியால இருக்கும். அது என்னோட மென்டார்ஷிப்ல உங்களுக்கு புரியும். அது வந்து வேல்யூ ஏரியால இருந்து மார்க்கெட் எப்படி ரிவர்ஸ் ஆகுதுன்னு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரிவர்சல் பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டு இப்படி வரும். அப்போ இது என்னன்னா ஒழுங்கா இப்படி ட்ரெண்ட் ஆகி போயிடு, இல்லைன்னா கவுண்டர் ட்ரெண்ட் வந்து அப்போ கவுண்டர் ட்ரெண்ட் வந்தா உங்களுக்கு என்ன ஆகும், மார்க்கெட் டவுன் சைடு உங்களுக்கு போயிடும். புரிஞ்சிச்சிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு 2 நாள் சும்மா இப்படி பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 டிபிஓக்கு கம்மியா இருக்கும். அதுக்கு மேல ஒரு 3 நாள் பேலன்ஸ் ஆகிறா அப்படின்னா அப்போ என்னங்க இருக்கும், ஒரு 30 டிபிஓக்கு கம்மியா இருக்கும். அப்போ இந்த ஸ்டெப்ல இருந்தே மார்க்கெட் டைரக்ஷனா போயிடணும் அப்சைட்னா. இல்லைன்னா இந்த ஸ்டெப்ல இருந்து உங்களுக்கு டைரக்ஷனா போயிடணும். அது டைரக்ஷனா போக முடியலன்னா ஒழுங்கா என்ன பண்ண போய் லிக்விடிட்டி எடுத்துட்டு கீழே வந்துரு.
ஓகேவா? அப்போ இந்த வேல்யூ ஏரியா கட் பண்ணியாச்சுன்னா மார்க்கெட் என்ன உங்களுக்கு இப்படி போயிட்டு இந்த வேல்யூ ஏரியாக்கு மேல லிக்விட் எடுத்துட்டு இப்படி ஒழுங்கா இப்படி கீழே வந்துட்டு போயிட்டு வேலையை பாருன்னு போயிடணும். இது ரெண்டுமே போகாம, ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணாம இன்னும் இங்கேயே போயிட்டு போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு ஒழுங்கா கீழுக்கு போகாம இங்கேயே இப்படி சுத்திட்டே இருக்க வச்சுக்கோங்களேன். அப்ப என்னங்க ஒரு 4 நாள் கிட்ட ஆயிடுமா? அப்ப 4 நாள்னும் போது என்னங்க ஒரு 10 டிபிஓ ஒரு நாள்னும் போது உங்களுக்கு ஒரு 40 டிபிஓ கணக்காயிடுதுங்களா? அப்ப 40 டிபிஓக்கு பிளஸ்ஸா வரும்போது அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கொஞ்சம் ஓவரா பெருத்துட்ட அப்படின்ற மாதிரி தான் அது அர்த்தம். ஓகேங்களா? ஓவர் டெவலப். அப்ப அது வந்து ஓவர் டெவலப் ப்ரொஃபைல் சொல்லலாம். அப்ப ஓவர் டெவலப் ப்ரொஃபைல்ல இருந்து ஃபர்தரா மார்க்கெட் அந்த சேம் டைரக்ஷன்ல போறது. இப்ப இங்கிருந்து மார்க்கெட் மேல வந்துச்சு அப்படின்னா, சேம் டைரக்ஷன்ல போறதுன்றது பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா மல்டிபிள் டைம் அவங்க என்ன பண்ண ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறான். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடும். ஸோ இதை தான் பீட்டர் ஸ்டேட்லிமேன் வந்து அவர் மார்க்கெட்ஸ் இன் ப்ரொஃபைல்ன்ற அந்த புக்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இது நிறைய கான்செப்ட் இருக்கு. இந்தியா மார்க்கெட் அது ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் அது கிளியரா இருக்கும் இது. ஸோ பொறுமையா பொசிஷன் ட்ரேடரா பண்றவங்க, பொறுமையா மார்க்கெட்ல ரொம்ப பொறுமையா இருந்து பண்றவங்களும் இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? அப்போ உங்க மைண்ட்ல இதான் ஞாபகம் வச்சுக்கணும். 20க்கு கம்மியான டிபிஓ ஆனா மார்க்கெட் ரேஞ்ச் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 2 அப்படி ரேஞ்ச் ஆகணும். ஓவர்லேப்பாவது ஆகணும். ஓகேங்களா? அப்புறம் 30 டிபிஓக்கு கம்மி, அப்புறம் 40 டிபிஓவை தாண்டுறான். ஓகேங்களா? அப்போ இது வந்து ஒரு ஸ்மால் பேலன்ஸ். மார்க்கெட் இப்படி போயிட்டு ஒரு ஸ்மால் பேலன்ஸ் அங்கேருந்து ஒழுங்கா டைரக்ஷன் போயிடு. ஓகேவா? அப்புறம் இங்கேருந்து போயிட்டா ஸ்மால் பேலன்ஸ் பண்ற ஒழுங்கா போக முடியல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் ஆயிட்டு ஒழுங்கா போயிடு. போக முடியலன்னா ஒழுங்கா போக முடியலன்னு ஒத்துக்குன்னு கீழே போயிடு. அது 2வது ஸ்டேஜ். ஓகே. இது 2மே பண்ணாம இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இதுக்கப்புறம் உனக்கு மேலலாம் போக விட மாட்டாங்க. கீழ அமுச்சு விட்டுருவாங்க. ரிவர்சல். சிம்பிளா இருக்குங்களா? இந்த மாரி நீங்களே என்ன பண்ணிக்கலாம், எப்பப்போலாம் மார்க்கெட் இப்படி கன்சால்டேஷன் ஆகுதோ, அழகா இப்படி ப்ரொஃபைல வந்து மெர்ஜ் பண்ணிட்டு, இந்த சென்டர் பாத்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டிபிஓ இப்படி நோட் பண்ணிட்டு, இந்த டிபிஓ 20க்கு கம்மியா இருக்கா? 30 கம்மியா இருக்கா? இல்ல 40க்கு மேல இருக்கா? அப்படின்னு பார்த்துட்டு, இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது? கன்ஃபர்மேஷன் குடுக்குறானா? குடுக்கலையான்னு பார்த்துட்டு, நீங்க அழகா டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க இது கான்செப்ட். இது இது வந்து இது இது வந்து பெல் கர்வ் டெவலப்மென்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது மாரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ல ஒரு அ ஆக்ஷன எப்படிலாம் லேர்ன் பண்ணலான்றதுக்கான கான்செப்ட் தான் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகே. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இப்ப என்னங்க, நான் சொல்லவே தேவையில்ல. நீங்களே மெர்ஜ் பண்ணுங்க. பாருங்க. இங்க என்னங்க கவுண்ட் வருதுன்னு பாருங்க. என்னங்க வருது? 30. ஓகேங்களா? 30 கம்மி இல்ல. 30 தாண்டிட்டான். ஆனா 40 தாண்டல. கரெக்ட்டா? அப்ப என்னது? இஸ் எ நார்மல் டெவலப். நோட் பண்ணிட்டீங்களா? அப்ப என்னங்க மார்க்கெட் எங்க இருக்கு? நார்மல் டெவலப். இது வந்து டெய்லிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்களே என்ன பண்ணணும்? மெர்ஜ் பண்ணி பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சுட்டு நீங்களே பார்க்கணும். ஓகேங்களா? எல்லாமே ஒருத்தர் சொல்றத எதிர்பார்க்காது. நம்மளும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஓகே. இப்போ நார்மல் டெவலப்மென்ட்னா என்னங்க? மார்க்கெட் ஒழுங்கா இங்க இருக்குன்னா, இந்த வேல்யூ ஏரியாக்கு மேல உங்களுக்கு ப்ராப்பரான ஓடிஎஃப் வந்துட்டு, இவன் ஒழுங்கா ட்ரெண்ட ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நிஃப்டி என்ன பண்ணும்? வேல்யூ ஏரியாக்கு மேல வேல்யூ ஏரியா மீன்ஸ் என்ன? இந்த 24 900 800 24 800 அண்ட் அபோவ் இங்க வந்து 53,800 அண்ட் அபோவ். இதுக்கு மேல மார்க்கெட் உங்களுக்கு என்னங்க ஒரு ஒன் டைம் ஃப்ரேம் குடுக்கணும். குடுத்துட்டு ஒழுங்கா ட்ரெண்ட வந்து கன்டின்யூ பண்ணி போயிடுச்சா, ஃபர்தர் ஹை போகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லன்னா மார்க்கெட் கவுண்டர் ட்ரேட் ஆயிடும். இந்த வேல்யூல ரிஜெக்ட் ஆகணும். ரிஜெக்ட் ஆகி இந்த பிலோ வேல்யூ ஏரியால ஒழுங்கா என்ன பண்ணணும்? ஒன் டைம் ஃப்ரேம குடுத்துட்டு கரெக்ஷனுக்கு ஒழுங்கா போயிடணும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியருங்களா? இந்த சினாரியோ எதுக்குள்ள நடக்கணும்? இந்த 30 டிபிஓல இருந்து ஒரு 42 டிபிஓ அந்த ரேஞ்சில இந்த வேலைய அவன் பண்ணணும். இந்த வேலைய பண்ணல அப்படின்னா, 42 டிபிஓக்கு மேல இந்த இடத்துல மார்க்கெட் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அது அது என்ன ஸ்டேஜ் போயிடும்? இந்த ஸ்டேஜ்ல இருந்து அது ஓவர் டெவலப்மென்ட் ஸ்டேஜ்க்கு போயிடும். ஓவர் டெவலப்மென்ட் ஸ்டேஜ் போன பிறகு உங்களுக்கு என்ன மார்க்கெட் இப்படி போயிட்டு போயிட்டு வந்து அப்புறம் கீழ அடிச்சுட்டு போயிடும். அப்புறம் அது வந்து ஃபாலிங் நைஃப் அப்படிலாம் ஸ்டோரிலாம் சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நார்மலா டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டு அ ட்ரேட் ஃபெசிலிட்டி பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பெல் கர்வ். ஓகே. ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன். வேற ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா கேளுங்க. அதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட். இப்போ இங்க பேங்க் நிஃப்டியோடைய க்ளோஸ்ட் ரெஃபரன்ஸ் பார்ப்போம். இப்போ இங்க பேங்க் நிஃப்டி பாருங்க. உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் டேல உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? ஆப்போசிட் ஆக்ஷனா மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. ஸ்டில் வந்து அது ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் ஜோனாவே இருக்கு. ஒரு வாட்டியும் அந்த ஜோனுக்கு மார்க்கெட் போகும்போதெல்லாம் என்ன பண்றாங்க? உங்களுக்கு போகும்போதெல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க. அத ரிஜெக்ட் பண்றாங்க. பர்ஃபெக்ட்டுங்களா? அப்ப அந்த ரிஜெக்ஷன உங்களுக்கு ப்ராப்பரா
இவங்க ரிஜெக்ஷன்ல இருந்து எப்படிப்பட்ட ரிஜெக்ஷனா இருக்கு? இந்த இப்போ ஒரு கன்டினியூஸா இதுல ரிஜெக்ஷன் பண்றாங்களோ, அவங்க யாரா யாரா இருக்கிறாங்க? ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லரா இருப்பாங்க. அப்ப ரெஸ்பான்சிவ் செல்லரா இருப்பாங்க. ஆனா ரெஸ்பான்சிவ் செல்லரா இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா சேம் டைம் அதே நேரத்துல இந்த பக்கம் என்ன பண்றாங்க? ரெஸ்பான்சிவ் பையிங்காவும் கன்டினியூஸா இருந்துட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து வெல் பேலன்ஸ்டா அவங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தே ஆர் நாட் ரெடி டு கோ அக்செப்ட் ஆர் ரிஜெக்ஷன் தி அபவ் திஸ் ப்ரொஃபைல். ஓகே. இப்போ இதுவா இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஏன் இந்த மாரி இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த இடத்துல இருக்குது ஃபர்தரா மார்க்கெட்டு இததான் இந்த மாரி நடக்கக்கூடிய இந்த இடத்த தான் நீங்க விஎஸ்ஏ மாடல்ல நம்ம என்ன சொன்னோம்? அக்குமுலேஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜா. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒழுங்கா இதுக்கு மேல மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகி போயிட்டான். இப்போ டெவலப் ஸ்டேஜ்லயே போயிடுச்சு அப்படின்னா, அப்ப என்னது இது? அக்குமுலேட் ஸ்டேஜா மாறுது. இது பிலோல இப்படி வந்துச்சுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜா மாறுது. கிளாரிஃபை கிடைக்குதுங்களா? ஓகே. சிமிலர்லி பேங்க் நிஃப்டி. ஓ! இந்த ப்ரொஃபைல் இன்னும் ஸ்டில் வந்து ஆக்டிவா நமக்கு கிளியர் ஆகாம இருக்கு. இந்த ப்ரொஃபைல்ல சிம்பிளா பாருங்க. ஆனா இந்த ப்ரொஃபைல்ல இந்த ஆஃப்க்கு மேலேயே தான் அவங்க என்ன பண்றாங்க? கம்ப்ளீட் ஆகணும். அப்ப இப்படி எடுங்க. மார்க்கெட் இங்கேருந்து போயிட்டு, இப்படியே இந்த பேட்டர்ன் நீங்க பண்ணிட்டே இருக்கு. அப்ப இந்த பேட்டர்ன் மேல எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா, மார்க்கெட் ட்ரெண்ட்ல இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இங்கேயே நமக்கு கிளாரிட்டி கிடைக்குது. இப்போ குளோஸ்டு ரெஃபரன்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். ஆ 2 ப்ரொஃபைலுமே இன்னைக்கு பேலன்ஸ் ப்ரொஃபைல் தான். ஃபர்தரா ஒண்ணும் இல்ல. டிஸ்கஸ் பண்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. ஆக்ஷனா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்னிங் வந்து இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் ரிஜெக்ஷனு, ஈவினிங் வந்து கரெக்ட்டா லோல போனோனே ஐ மீன் இங்க மார்னிங் வந்து இங்க லோக்கு வந்த உடனே பையிங்கு, அப்புறம் மிடில்ல வந்து இந்த ப்ரொஃபைலுக்கு அபோவ்ல போனோம்ல செல்லிங்கு, அப்படியே உங்களுக்கு ரியாக்ஷன் இவ்வளோதான். ஸோ இன்ட்ராடே வந்து ரொம்ப கஷ்டம் தான் பண்றதுக்கு. இதிலேயே பண்றவங்கலாம் வந்து டெஃபினட்டா அவங்களுக்கு மார்க்கெட் மேல பயங்கர பேஷனேட்டா இருக்கவங்களா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டா இதில ட்ரேட் பண்ண முடியாதுன்னா இல்ல. தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த இந்த ப்ரொஃபைல் நமக்கு நிஃப்டியும் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப் சைட்ல போம்போதெல்லாம் ரெஸ்பான்சிவ் செல்லிங் ஆகும். இந்த பர்ட்டிகுலர் பேலன்ஸ் ப்ரொஃபைல்ல நேத்து கான்டெக்ஸ்ட்ல சொன்னேன். இந்த பேலன்ஸ் ப்ரொஃபைல் உங்களுக்கு என்ன பண்ணுது? ஒரு கன்வர்ஷன் மாரி தெரியுது எனக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு கன்வர்ஷன் மாரி தெரியுது. இந்த பேலன்ஸ் இருக்கு. இந்த பேலன்ஸ்ல இருந்து அப்படியே இப்படி வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எனக்கு நாளைக்கு இந்த ப்ரொஃபைல்க்கு மேல கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா, தென் நம்ப மார்க்கெட்ல 4 நாளா இங்க இருந்ததுக்கு ப்ரொஃபைல் ஆனா முக்கியமான பிரச்சனை என்னன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கு. வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஐடியா வந்துருச்சு நமக்கு இப்படி ட்ரேட் பொசிஷன். இப்போ குளோஸ்டு கான்டெக்ஸ்ட்ட மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? குளோஸ்டு கான்டெக்ஸ்ட்ட மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. மார்க்கெட்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடரா வரணும்னு பட்டா போடாதுங்க. அதுக்கு உண்டான உழைப்பையும் நம்ம போடணும். உழைப்பு மீன்ஸ் என்ன 6 மணி நேரம், 7 மணி நேரம் மார்க்கெட்ட பல்ஸ் பை பல்ஸா, செகண்ட் பை செகண்டா, மினிட் பை மினிட்டா வாட்ச் பண்றது கிடையாதுங்க. மார்க்கெட்ட லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம நெறைய பேர் நினைச்சீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ட வந்து 6 மணி நேரம் உட்காந்து பார்க்குறோம். நம்ம எக்ஸ்பெர்ட் ஆயிடுவோம்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம ஒரு ஒரு லெவலா நம்மள முன்னேற்றி கொண்டு போகணும். ஓகே நெக்ஸ்ட். மார்க்கெட் க்ளோசிங் பாயிண்ட் இங்க பாருங்க. இந்த டேவை இங்க தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஓகே. இங்க இந்த 3 நாளும் பாருங்க. க்ளோசிங் பாயிண்ட் ஒரே பாயிண்டா இருக்கு. ஓகேங்களா? ஓ இதுக்கு மேல க்ளோஸ் ஆனா உடனே உள்ள கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கு கீழ க்ளோஸ் ஆனா உள்ள உடனே கொண்டு வந்துடுறாங்க. அப்ப நமக்கு என்னங்க தேவைப்படுது? இதுக்கு மேல எனக்கு ப்ராப்பரான ஒரு சிங்கிள் பிரிண்ட் தேவைப்படுது. இந்த இடத்துல இருந்து எனக்கு ஓடிஎஃப் தேவைப்படுது. கிளியருங்களா? சேம் பிலோ இந்த லெவல்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு நான் நெக்ஸ்ட் பீரியடும் அங்கேயே இப்படி க்ளோஸ் ஆகணும். பாருங்க க்ளோஸ் ஆகுது. ஆனா நெக்ஸ்ட் பீரியட் க்ளோஸ் ஆக மாட்டுது. க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பீரியட் க்ளோஸ் ஆக மாட்டுது. அதுக்கு கீழ இப்படி க்ளோஸ் ஆகி அப்பதான் உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து இந்த பக்கமும் எனக்கு என்ன வேணும்? ஒரு இனிஷியேட்டிவ் செல்லிங்கான கன்ஃபர்மேஷன் வேணும். இனிஷியேட்டிங் பையிங்கான அப்பதான் ப்ராப்பரான ட்ரேட் செட்டப் போ முடியும். இல்லன்னா சின்ன சின்ன ஸ்கேல்ப் தான் கிடைக்கும். ஓகே. இது 2ம் வந்து இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்டா உங்களுக்கு பேங்க் நிஃப்டில நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்டில் வந்து இந்த பர்ட்டிகுலர் ராலி ஹை உங்களுக்கு ஆக்டிவ் சப்ளையா இருக்கு. இந்த சி பீரியடுடைய இந்த லோ வந்து உங்களுக்கு ஆக்டிவ் டிமாண்டா இருக்கு. ஓகே. ஸோ இந்த 2 ரெஃபரன்ஸும் வெரி ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸா இருக்கு.
பிட்வீன் இன்சைட்ல உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் மேலே உங்களுக்கு ஒன் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா வில் கெட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ இந்த ஒன் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஹையை கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த லோவை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தட்ஸ் ஆல் இன் தி பேங்க் நிஃப்டி. கிளியருங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. இப்போ நிஃப்டியில் வந்து நம்ம டீட்டெயில்டு கான்டெக்ஸ்டாக பார்த்துலாம். ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 5th டிசம்பரோட ப்ரொஃபைல் வந்து இந்த லோ வந்து நமக்கு ஸ்டில் வந்து புல் பேக் லோ, இந்த ரேலிகை ரெண்டுமே என்ன இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆக்ட் ஆகிருக்கு. பிபிஓசி ஸ்டில் ஆக்டிவ் தான். இன்னைக்கு வந்து டச் தான் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த இபி டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் வந்திருக்கு, ஆனால் ஸ்டில் வந்து ஆக்டிவ் தான். இதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டில் வந்து மார்க்கெட் டவுன் சைடாகவே இருக்குது. அப்போது என்னங்க பண்ணுறாங்க, இங்கே மேலே போகும்போதெல்லாம் செல்லிங் பண்ணி வால்யூம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ நமக்கு என்னங்க தேவை, அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை தேவைப்படுது. அந்த அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளைக்கு பண்ணிட்டு இதுக்கு மேலே நமக்கு ஒரு இனிஷியேட்டிவ் மார்க்கெட் கிடைச்சிச்சு அப்படின்னா வில் கெட் த ட்ரெண்ட். கிளியர்? ஓகே, அப்போ இன்னையோட இந்த பேலன்ஸ் வந்து நல்லாவே நம்ம பேசின மாதிரி ஒரு நியூ டிமாண்டாக இந்த டிமாண்டுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்டாக இந்த டிமாண்ட் இப்போ கிரியேட் ஆகி காமிக்குது. இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் நேற்று காலையில் ஓப்பன் ஆகி இங்கேருந்து டெஸ்ட் எடுத்துட்டு மேலே போச்சு. ஓகே, ஆனால் ஃபர்தராக ரேலி பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனாக தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் அதில் எதுவும் சேஞ்ச் இல்லை. இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் நிஃப்டிலையும் லெவல்ஸ் பார்த்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லேர்னிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் ஒன் டைம் லைஃப்பில் லேர்ன் பண்ணின்னு பர்ஃபெக்டாகி பர்ஃபெக்ட் ட்ரேடராக நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு ஏதாவது கமெண்ட்ஸில் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அட் த சேம் டைம் மார்க்கெட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கான்டெக்ஸ்டாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இன்ட்ராடே மட்டுமே அப்படின்னு நினைக்காதீங்க, மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. வில் கெட் a லாட் ஆஃப் பொட்டென்ஷியலான பிஸ்னஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ட்ரேடிங் வந்திருக்கிறது ஒரு பொட்டென்ஷியலான பிஸ்னஸாக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷனும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம அப்போ தான் நம்மளோட ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.